பீஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பீஸ்ட பார்த்தேன். பீஸ்டுக்கு அடுத்து என்ன படம்? லியோவா? பீஸ்ட் வந்து உலகமே இறங்குச்சு. வாரிசு, அப்புறம் லியோ, அப்புறம் கோட். 4 படம் பார்த்துருக்கேன் ஜிப்சி. ஆனா இன்ன வரைக்கும் மாஸ்டர் நான் பார்க்கல ஜிப்சி. உண்மையிலே சொல்றேன். முந்தா நேத்து கேடிவில போட்டாங்க, ஏஞ்சி போயிட்டேன். அவன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒழுங்கா இன்க்ளூட் பண்ணிருக்கலாம். லூசு பைய கெடுத்து விட்டான். அடுத்து எவனாவது அந்த பேஸ்ல எடுக்கிறதுன்னா என்ன பண்ணுவான்? நான் நாகரிகமா கேக்குறேன், உண்மையிலே உனக்கு கோட்டு படம் பிடிச்சிருந்ததுன்னா வி வாண்ட் கோட்டு போடுறா, ட்வீட் டேக போடுறா. உண்மையான விஜய் ரசிகை போடு. இப்ப என்ன கேளு, எனக்கு லால் சலாம் பாட்டு வேணுமா? ஆமாண்டா லால் சலாம் பாட்டு வேணும், நான் போடுவேன், டேக் தைரியமா போடுவேன். ஏன்னா படம் ஓடிடில வந்து இங்க எல்லாரும் பாசிட்டிவ் ட்விட்டா போட்டானுங்க. அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது அது சரியில்லை, ஹார்ட் டிஸ்க் அப்படி இப்படின்னு 1000 நொட்டம் சொல்லி கிண்டல் அடிச்சானுங்க. இப்ப பேசு பாப்போம் படத்தை பத்தி. முடியாது இல்ல, படம் பண்றதுக்கே தைரியம் இருக்கணும். அது சூப்பரான படம் தான். வேட்டையன் பார்த்து வேணுமா? நான் கேட்பேன். கரெக்ட், வேட்டையன் படம் அபிஷியலா நம்பர்ஸோட போட்டானுங்க. படத்தோட விமர்சன ரீதியாகவும் விகடன்ல இருந்து எல்லாத்துமே எழுதுனானுங்க. கரெக்டா? இப்ப நான் எல்லா படத்துக்கும் நான் தலைவரோட படத்துக்கு பார்ட் 2 கேட்க முடியும். ஏன் 2.0 3.0 கூட நான் கேட்பேன். படம் 800-750 கோடி அடிச்சிருக்கு, தாராளமா கேட்பேன். பேட்டைக்கு கேட்பேன். ஏன் அதுக்கப்புறம் என்ன அண்ணாத்தை கூட நான் கேட்பேன்டா. சூப்பரா தான் இருக்கும். இல்ல சுறா பார்ட் 2 கேட்க முடியுமா? இல்ல வேட்டைக்காரன் பார்ட் 2 கேட்க முடியுமா? கோட்டு பார்ட் 2 கேட்க முடியுமாடா? உங்களால கேட்க முடியுமாடா? லியோ பார்ட் 2 வேணுமா? எப்ப? கூலி படத்தோட ப்ரமோஷனை பார்த்துட்டு, கூலி படத்தோட ஹைப்பை பார்த்துட்டு இவங்களுக்கு V1 லியோ 2 கொய்யால. அன்னைக்கு படம் வரும்போது, படம் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ வரும்போது கருப்பு கலர் சட்டையை போட்டு செருப்பு தூக்கி பேனர் மேல அடிச்சானுங்களா இல்லையா? கேரளால அடிச்சானுங்களா இல்லையா? நம்மளாம் உட்காந்து பார்த்தோமா இல்லையா? கோட்டெல்லாம் வந்து அதாவது இவனுக்கு வந்து கேரளாக்கு ஃபயர் விடுவானுங்க. கேரளாவே பயங்கர அடி. ஃபர்ஸ்ட் ஷோலயே சிரிச்சிட்டாங்க. அந்த வீடியோல ஃபர்ஸ்ட் டே நம்ம ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருந்தோம். நல்லா ஞாபகம் இருக்கு. கேரளால கருப்பு கலர் சட்டை போட்டு விஜய் ஃபேன்ஸ் ஒன்னு சொட்டானுங்க பாருங்க. டான்ஸ் கேரளால எங்க கோட்டாடானானுங்க. கோட்டையா கொட்டையான்னு எனக்கு தெரியல. ஆனா செருப்பு வெளில வந்துட்டு ஆளா வெளில வந்த விஜய் ஃபேனு செருப்பை தூக்கி அந்த பேனர் மேல தூக்கி அடிச்சானா இல்லையா? அந்த வீடியோ கொண்டு இருக்கு. கத்தி படத்துல இருந்து இதே வேலையா தான் போயிருக்கு. இல்லங்க, அது இவங்க ஹைப் ஏத்துறதுல பண்ற போக்கஸ் வந்து கண்டென்ட்ல விட்டுறாங்களோன்ற மாதிரி இருக்கு. இல்ல ஒண்ணு ரசிகர்களோட டேஸ்ட் தெரியல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு கண்டென்ட் ஒழுங்கா பண்ணா குளோபலா நல்லா கிளிக் ஆகும். அண்ணன் வந்து பீஸ்டுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த காவியத்தை என்னன்னு நான் சொல்றேன் கேளுங்க. ஞாபகம் இருக்கா? நான் வந்து படத்தை கதை கேட்பேன். அந்த கதையில வந்து நம்மளுடைய மசாலா ஐட்டம்ஸ் எங்கேயாச்சும் ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதில் ஆட் பண்ண சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னாப்ல. ஞாபகம் இருக்கா? சன் டிவில இன்டர்வியூ கொடுத்தாரு, சோஃபா செட்ல உட்காந்துக்கிட்டு. ஞாபகம் இருக்கா? சன் ஆடியோ லஞ்ச் பண்ணாதப்பயே தெரியும் அது எப்படி. அப்ப அங்க என்னதான் மேட்டர்னா, இந்த இடத்துல எனக்கு கொடுங்க, இந்த இடத்துல எனக்கு கொடுங்க. அப்பதான் இறக்குனானுங்க நெல்சனுக்கு ஒரு எடிட். அந்த கொடையை பிடிச்சிட்டு வரும்போது, ப்ரோ நான் கதை சொல்றேன் ப்ரோ, டு யூ வாண்ட் டு டூ வித் மீ ஃபிலிம்? நோ ப்ரோ, ஐ எம் சோ பிஸி. உடனே நெல்சன் முறைச்சிட்டு போற மாதிரி ஒரு எடிட் எல்லாம் பண்ணானுங்க இல்லையா? தாறுமாறான எடிட், பயங்கர வைரல் ஆச்சு. அதுதான் அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ஒரு இன்டர்வியூ தான் உண்மையிலேயே எனக்கு விஜய் வந்து எப்படி படத்தை கதையெல்லாம் சூஸ் பண்றாப்புல. நான் அங்கதான் உண்மையிலேயே நமக்கு நீங்களே மறுபடியும் விசிட் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல நான் அதை நோட் பண்ணி வேற எடுத்து போட்டேன். எப்ப நீ கதையில தலையிட்டு உன்னுடைய மசாலா ஐட்டத்தை உள்ள நீ பிக்ஸ் பண்ணி அதை திணிச்சு நீ கொண்டு வந்து கொடுக்குறியோ, அப்பவே உன் படம் தோத்து போச்சு. அதனாலதான் தலைவன் ஆடியோ லான்ச்ல சொன்னாப்புல, ஒரு டைரக்டரோட சப்ஜெக்ட் தோக்கலாம், ஆனா டைரக்டர் தோக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நெத்தி அடி அடிச்சார். நெத்தி அடி அடிச்சார். அங்கதான் எல்லாருக்கும் ட்ரிகர் ஆச்சு. ஆனா இங்க எதாவது விஷயம் மேட்ரு. இப்ப ஜனநாயகளுக்கும் இதே தான் நம்புறானுங்க. ஆனா எனக்கு பிடிச்ச டைரக்டர் தான் வினோத். மை ஃபேவரட் டைரக்டர். என்னுடைய ஃபேவரட் மூவி வந்து தீரன். அது நான் மறுக்கவே முடியாது. தீரன் வந்து ரிப்பீட்டடா பாக்க கதை நாலேஜ் பத்தி பேசுறீங்க. கோட் வந்து எஸ்ஏசி எடுத்த படம் தான், ரைட்டா? அதேதான் எடுத்து நம்ம கிட்ட. நான் பந்தயம் கட்டுறேன். கங்கை அமரன். கங்கை அமரன் முன்னாடியே சொல்லிட்டாப்புல, பாட்டு நான் தான் எழுதுனேன், நான் இப்படிதான் எழுதுனேன். ஓகே, படம் வந்து அந்த பழைய விஜயகாந்த் படத்தோட இதுதான் ரீமேக் தான் கோட். அது வந்து எஸ்ஏசி எடுத்த படம் தான் அது. அந்த கதையை நம்ம அப்பா கதையை தான் நம்ம கிட்ட சொல்றாங்க கூட அவருக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அது கூட டிவி சேனல் எல்லாம் வெளில வந்துருச்சு. விஜயகாந்தோட அந்த வீடியோ கிளிப் எல்லாம் வந்து இந்த படத்தோட இது ஒண்ணுனே அதுக்கு ஒரு முட்டு கொடுத்தாப்புல. நம்மளுடைய படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முதல் நாள் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் வீட்டுக்கு போயிட்டு செக்கு ஒண்ணு கையில கொடுத்து மாலைய ஒண்ணு போட்டு, ஞாபகம் இருக்கா? கருப்பு கலர் டிஷர்ட் போட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாத பாப்பா
நான் நடிப்படா கொய்யால எப்பா சாமி. அதுக்கு முன்னாடி எப்ப கடைசியா பாத்தீங்கன்னா விஜயகாந்த் பாடி அவரு வீட்டுக்கு வந்த போது அப்ப பாத்துட்டு வந்தது. அப்ப கூட ஒண்ணு வீசி எரிஞ்சானுங்களே, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, ஜஸ்ட் மிஸ். அப்ப இங்க என்னன்னா படத்துக்காக நாங்க பாருங்க, இந்த படம் ப்ரொமோஷன் முழுக்க முழுக்க விஜயகாந்த் நாங்க ரீக்ரியேட் பண்ணிட்டோம், ஏஐல பிரிச்சுட்டோம், விஎஃப்எக்ஸ்ல இவரே வந்து விட்ட என்னமோ ஜேம்ஸ் கேமரன் கண் பார்வையிலே நடந்தது, மேற்பார்வையிலே நடந்ததுன்றது. இவனுங்க எவ்வளவு முட்டு கொடுத்தாலும் ஒரு விஷயம் மன்னிக்க முடியாது. ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் லூஸ் மாதிரி நினைச்சிட்டு பயங்கரமா ஏமாத்தினானுங்க. செம்ம ஸ்கேமுங்க. ஒயிட் பியர் இது அதை விட ஸ்கேம் ஒண்ணு இருக்கு. அந்த பைக் ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? 2 விஜய் வண்டியில உட்காந்துட்டு போற மாதிரி ஒரு சீனு. அத அஜித் கூட பைக்கு கூட கம்பேர் பண்ணானுங்க பாருங்களேன். டேய் நான் எதை வேணாலும் வண்டி பண்ணடே, அதுக்கு எடுத்து போட்டிருந்தாங்க, டைரக்டரே எடுத்து போட்டிருந்தானுங்க. இவனுங்க என்னன்னு சொல்றது? அப்புறம் இதுல வேற ஒரு அதுல வந்து பாட்டு வேற, எஸ் விங்கிட் ஏ விங்கிட் எஸ் சிங்கிட் ஏ விங்கிட்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு. அத எவ்வளவு காஜி பிடிச்சவனுங்க இவனுங்க என்ன பண்ணிருப்பானுங்க. எல்லாரும் அது என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டான்னு எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. இதுல அந்த பாட்டு போட்டு அந்த நல்லா நடிக்கிற புள்ள போச்சு, மார்க்கெட் போற அளவுக்கு அந்த படத்து மூலமா மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. டிப்ரெஷன் போயிட்டு படத்துல எப்படி பூஜா ஹெஜ்ஜேக்கு மொத்தமா ராசி இல்லாத நடிகைன்னு பட்டம் பேர் ஒண்ணு கொடுத்தாங்களோ, அதே மாதிரி அது என்ன மீனாட்சி சௌத்ரி தானே, அந்த புள்ள வந்து நல்ல டேலண்ட். எப்ப அந்த இன்னொரு படம் ஒண்ணு வந்துச்சப்பா, அது என்னது, பாஸ்கரா, லக்கி பாஸ்கர் வந்தது அப்ப சொல்லிச்சுல கபிலன். அது நான் அந்த பாட்டு வந்த இது வச்சு ரொம்ப டிப்ரெஷன்ல போயிட்டேன். பின்ன நான் புடவை கட்டிட்டு நல்லா டான்ஸ் ஆடுது அந்த புள்ள. அந்த புள்ள போயிட்டு ட்ரௌசர் போட்டு ஸ்விங்கிட் ஏ பிங்கிட் ஏ லிங்கிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம். ஆனா அதை கேட்டப்போ இவனுங்களாம் நொறுங்கிட்டானுங்க, என்னடா இதான் பாட்டா அப்படின்ட்டு. இல்ல உண்மையிலேயே எனக்கு எங்க தெரியுமா மனசே நொறுங்குனுச்சு, பிரசாந்த கொண்டு வந்து ஒரு பிரபுதேவா வில்லனா கொண்டு வந்து வச்சானுங்க பாருங்களேன், அங்கதான் ஹைலைட். பா, பிரசாந்தையும் இப்ப பிரபுதேவா செம்ம செம்ம செம்ம. கிளைமேக்ஸ்ல பிரபுதேவாவும் பிரசாந்தும் சண்டை போட்டுப்பாங்களாம். சாரி, இங்க இருந்து மெயின் ஹீரோ கிட்ட போய் சண்டை போடுவாராம். அதெல்லாம் மறக்க முடியுமா? அந்த ஸ்பேஸே மறக்க முடியுமா என்னால? மறுபடியும் எங்க ஓப்பனா சேலஞ்சு நான் சொல்றேன், இல்லடா நீ வந்து வன்மத்துல பேசுறடா, சரிடா எங்களுக்கு படம் ஹிட் தான்டா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மனசாட்சியோட சொல்லுங்க. அந்த படத்தை பார்ட் 2 கோ டு பார்ட் 2 எப்போ வரும்னு சொல்லி இன்ன வரைக்கும் வெங்கட் பிரபு டேக் பண்ணி அவனா ஒருத்தன் ட்வீட் போட்டிருக்கானா? அதோட பார்ட் 2 வேணும்னு சொல்லி அவனா போட்டிருக்கானா? லியோ 2 கோட்டு படம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் லியோ 2 பார்ட் 2 வேணும்னு சொல்லி அவனா போட்டானா? அது ஏன்டா கூலி படம் வரும்போது மட்டும் உங்ககிட்ட வி வான் லியோ 2 இப்ப மட்டும் எதுக்கு கத்துற? ஏன் கத்துற? நல்லா பாருங்க, ரோலக்ஸ கொண்டாடினான், எல்லா ஃபேன் பேஸும் ரோலக்ஸ்ன்ற கேரக்டரை கொண்டாடினான். விக்ரம் படத்தை கொண்டாடினானோ இல்லையோ, ஆனா ரோலக்ஸ் கேரக்டரை கொண்டாடினான். அந்த ஃபேக்டை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இருக்கும் பட்சத்துல நீ லியோல என்னத்தை கொண்டாடின? சுப்பிரமணிய கொண்டாடின. அதுக்காக தான் பட்டமே மச்சான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன் வேற மச்சான். கௌதம் ஒரே ஒரு இது அதுக்கு முன்னாடி சிங்கத்து வாயில அண்ணன் கை விடுற மாதிரி எல்லாம் எடிட் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஐயோ ஒயிட் பியர், நீங்க வேற ஒயிட் பியர் 2 மாசம் தாலி எடுத்தானுங்க ஒயிட் பியர் போட்டு எடிட். என்னமோ சிங்கத்து கூட படுத்து உட்காந்து குடும்பம் நடத்துற லெவலுக்கு உட்காந்து எடிட். எடிட் ஐயோ இவனுங்க டார்ச்சர் தாங்க முடியல. அண்ணன் சிங்கத்து கூட மேல உட்காந்துருப்பாராம், 2 சிங்கத்துக்கு நடுவுல உட்காந்துருப்பாராம், வாயில பல்லு விட்டு பேன் பாப்பாராம், சிங்கத்துக்கு பேன் பாக்குற லெவலுக்கு எல்லாம் வச்சானுங்க எடிட் ஒயிட் பியர். அவனுங்க ப்ரொஃபைல போய் பாத்தீங்கன்னா இருக்கும், இன்னும் கூச்சமே இல்லாம அதை வச்சிருப்பானுங்க. இந்த டிஸ்கவரி சேனல்ல 2 சிங்கத்தை வளர்ப்பாங்க, ஒருத்தர் இருப்பான் இந்த வெளிநாட்டுக்காரன், அது பட்டுக்கு விளையாட இன்னும் பூனைக்குட்டி மாதிரி மேல ஏறி வந்து விளையாண்டு புரண்டுக்கிட்டு ஏஞ்சி போகும். அந்த மாதிரி விஜய போட்டு எடிட் பண்ணு மச்சான், அது கீழே மச்சான் ஃபயரா இருக்குடா. இதுல வேற நம்ம டூரிங் டாக்கிஸ் மதன் ஞாபகம் இருக்கா? டூரிங் டாக்கிஸ் அவரு என்னுடைய சார் லியோ படத்தின் அப்டேட் என்னன்னு, பணத்த செலவில் 75 கோடி செலவில் ஒரிஜினல் சிங்கத்துக்குடைய விஜய் வந்து கிட்ட வந்து அவர் விஎஃப்எக்ஸ் பலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆடியோ ஞாபகம் இருக்கா? வீடியோட எடுத்து போட்டோம், ஞாபகம் இருக்கா? அவரு இந்த பொய்யார் பாலு எல்லாரும் அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பொய்யார் பாலு டைம் பாஸ் ஸ்பேஸ்ல போயிட்டு அடங்கப்ப மறக்க முடியுமா? குடிவர்மா ஸ்பேஸ்ல போய் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுல சீட்டே கிடைக்காது மச்சான். நம்ம வந்து நீங்க வந்து கேரளாக்கு எப்படி போகணும்னா கோயம்புத்தூர்ல இருந்து இந்த பக்கம் போய் நீங்க இப்படிக்கா போய் அப்படிக்கா போய் குறுக்கால போயிட்டு நீங்க கேரளால போயிட்டு படம் பாருங்க. ஆனா அது கூட நான் விட்டுருவேன். மொத்தம் இருக்கிறான் லியோ பட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிளைட் ஏறினாங்க மக்களே.
நல்லா கவனிங்க. பிளைட் ஏறினாங்க, ஒருத்தன் போட்டான் ஸ்பேஸ்ல. என்னன்னா படம் 900 கோடியா, 900 கோடியா. சரிடா, அப்பயா திருந்தி இருக்கணும், அப்பயும் திருந்தல. இன்னொரு ஸ்பேஸுக்கு வந்தான் மக்கள். எனக்கெல்லாம் அஜித், ரஜினி, விஜய், சூர்யா எல்லாம் பார்த்தா பாவமா இருக்குன்னா, இன்னொரு தப்பா சொல்லு. இதுக்கு மேல என்னங்க பண்ண முடியும் தமிழ் சினிமால? ப்ரோ, லியோ படம் அப்டேட் இருக்கு பிரதர். அது சாதாரண படமா பிரதர்? அந்த டயலாக் அப்படியே சொல்லி கட்டுற பாருங்க பிரதர். அந்த படம் என்ன சாதாரண படமா பிரதர்? பெரிய பட்ஜெட் பிரதர். ஒரு ஒரு பக்கம் அட்லி நான் இப்படிக்கா பண்றேன்னு சொல்லிட்டு அப்படிக்கா நிக்கிறாப்புல, இன்னொரு பக்கம் எங்க அண்ணனுக்கு நான் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவரு இப்படி நிக்கிறாப்புல பிரதர். இதெல்லாம் வந்து பிரதர், ஒரு பக்கம் நமக்கு எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு பிரதர். இங்க இருக்கிற மத்த நடிகர்கள் எல்லாம் பார்த்தா இனிமேல் போட்டி இதெல்லாம் பார்த்து என்ன சொல்றது. அந்த ரெக்கார்டிங்க எடுத்து நான் எடிட் பண்ணியே போட்டேன் வைத்தர். மனமாற உட்காந்து ஃபுல் அப்படியே ஒரு என்ன சொல்ற ஆத்ம திருப்தியோட எடிட் பண்ணி போட்டேன். என்னடி பேசுன, எங்க இப்ப பேசு. படம் ரிலீஸ் அன்னைக்கு சுப்பிரமணி. ஐயோ, மனத்துல இருக்கிற பாரமே இறங்கி போச்சுடா சாமி. இதுல இவனுக்கு ஃபயர் வர விட்டானுங்க மச்சான். அப்படி இருக்கு மச்சான், இப்படி இருக்கு மச்சான். விஎஃப்எக்ஸுக்கு அந்த 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 சுப்பிரமணியன் நடிச்சாப்புல, அவரெல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ வேற. ப்ரோ, தளபதி கூட நடிச்சீங்களே, அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து ப்ரோ? நான் எங்கடா நடிச்சேன், என்ன போட்டு புரட்டி தானே எடுத்தேன். என்னமோ அவதார் ரேஞ்சில. அப்பதான் அவதாரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா அவதார் அதுக்கப்புறம் தானே வந்துச்சு, அவதார் 2 கரெக்டா? ஏனடா டிகாப்ரியோ பயப்படுறாரு, நீங்க அவதாருக்கு போயிட்டீங்க. இல்லங்க, விஎஃப்எக்ஸ் மச்சான், மோஷன் கேப்சர் மச்சான், மோஷன் கேப்சர் டெக்னாலஜிடா, அப்படி வச்சு எடுக்கிறாங்க மச்சான். ஆமா மச்சான், அதுக்கு டிலே ஆகும் பிரதர். அப்படிதான் ஆகும் பிரதர். பிரதர் 75 கோடி செலவு பண்ணி சிங்கத்தை உருவாக்குறாங்க பிரதர். யாரு அந்த ஒரு பஃபூன் மண்டேன்னு சொல்லி ஒண்ணு பேசுவார்ல யூடியூப் சேனல், அவரு. நல்ல ஞாபகம் இருக்கு. லியோ படத்துல அப்டேட் ஏதாவது சொல்லுங்க பிரதர். அது கூட பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் விட்டுருவேன். ரத்தனகுமாரே ரத்தனகுமார்னு ஒரு செல்லாக்குட்டி இருக்கு. இங்க இருக்கிற கேஸ்ட் அண்ட் குரூ வந்து நாளைக்கு பிளைட் ஏறுது, இவரை சுத்தி. கபிலம் ப்ரோ, நீங்க பேசுறது கேட்கல. கேக்குதா? கேக்குது கேக்குது. நீங்க தான் செலிப்ரேட் பண்ணணும், நாங்களாவது அண்ணன் படத்தை வந்து செலிப்ரேட் பண்றோம். நிம்மதியா கேளுங்க. என்னென்ன ஐயோ, இந்த பெஸ்ட் மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல படத்துல, பெஸ்ட் மொமெண்ட்ஸ்னு. ஆனா லியோ படத்துல மட்டும்தான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல இவங்க பண்ண பெஸ்ட் மொமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னு. இது எப்பா 1 இயர் ஆஃப் லியோலாம் நம்ம எல்லாம் கொண்டாடணும்பா. 1 இயர் ஆஃப் லியோன்னு சொல்லி போட்டு நம்ம இதெல்லாம் கொண்டாடணும். இவங்க போட்ட அந்த எடிட்ஸ், அப்புறம் அந்த ஸ்பேஸ் ரெக்கார்டிங், அவங்க அங்க பேசுனது அதெல்லாம் தேடி பிடிச்சி நான் எப்படியா எடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா. இவங்க கொடுத்த அந்த பில்டப் மறுபடியும் வேணா ரீ எடிட்டும் பண்ணிடுவோம், பண்ணிடுவோம். ரீ எடிட் பண்ணி இவங்க யாரோ ஒருத்தர் அமெரிக்க ஜனாதிபதி எல்லாம் பேசினாங்க கபிலம் ப்ரோ. அமெரிக்க ஜனாதிபதி தடை விதிச்சிட்டாருன்னு எல்லாம் போட்டிருந்தானுங்க. நீங்க வேற பீஸ்ட் படத்துக்கு வந்து அலிமா அபிபோக்கு யாரோ ஒருத்தன் துபாயில ஒருத்தன் ஸ்பேஸ போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இவனுங்க அங்க போய் உள்ள போய் உட்காந்துட்டு திடீர்னு அலிமா அபிபோன்னு, டேய் மனசாச்சு, அவன் பொறுக்கி வெளில போடா அப்படின்றான் மொழியில, அந்த மொழியில. இவனுங்க உட்காந்துட்டு டி யூ ஹர்ட் அலிமா ஹபிபோ சாங் ஃபன் பண்றாங்களாமா போயிட்டு அதர் லாங்குவேஜ் பேசல. டேய், உங்களால தெலுங்கு ஃபேன்ஸ். ஆனா ஒண்ணு, லியோ படத்துக்கு என்ன பண்ணானுங்கன்னா, இல்லங்க அவங்க இவனுங்க சொன்ன மாதிரி 30,000 தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகுது, உலகம் ஃபுல்லா பெரிய கிரேஸ் இருக்கு போல, ஆனா அதை பத்தி கேட்டா இவங்களுக்கு தெரியும்ட்டு அங்க போயிட்டு ஒயிட்பேரி இவனுக்கு இன்னொரு காமெடி பண்ணானுங்க. என்ன தெரியுமா பண்ணானுங்க, ஹிந்தி ஆடியன்ஸ் செட் இங்க கூட்டு வந்து அங்க ஒரு ஹிந்தி பையன் வந்து சொன்னான், ஞாபகம் இருக்கா ப்ரோ, ட்ரம்ப் இஸ் கிளைமிங் அந்த அந்த ஆடியோ இருந்தா கொஞ்சம் கொடுங்கப்பா. ட்ரம்ப்பே வந்து இந்த படத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு இதை பிளாக் பண்றது திட்டமிடுறாங்க ப்ரோ. என்ன ப்ரோ சொல்ற? ஆமா ப்ரோ, ஞாபகம் இருக்கா? ஹிந்திக்காரங்க பசங்க எல்லாம் வச்சு ஸ்பேஸ் போட்டு ஹிந்தி படத்துல அந்த டைம்ல ஃபுல்லா ஷாருக் கான் ஃபேன்ஸோட டாக்கிங் போட்டிருந்தானுங்க. ஷாருக் கான் படம் இங்க வர்றதுனால அடி இவங்க இப்படி சப்போர்ட் பண்ணா அப்படி வந்துரும் அப்படின்ட்டு. சொல்லிட்டு ஒரு ஷாருக் கான், சல்மான் கான் டிபி வச்சிருப்பான். கேட்டா ஷாருக் கான் ஃபேனும்பான். அவன் யாரு ஃபேனு இன்ன வரைக்கும் அவனுக்கே தெரியல. ஆனா டைப் பண்றதுலாம் தமிழ்ல கொடுமை.
அவனை கூட்டு இருந்து வச்சுட்டு மச்சான் நான் வந்து நார்த் இந்தியன் ஐடிஸ் எல்லாத்தையும் கூட்டு வந்துடுறேன் அப்படின்னா சரிடா. வந்தவனுங்க அந்த நேரத்துல என்ன பண்ணானுங்க, காண்டுல மோகன்லால் படத்தை போட்டு அடிச்சானுங்க. ஞாபகம் இருக்கா? அக்ஷய்குமார் ஃபேன்ஸுக்கு அவனுக்கு ஏன் சண்டை வந்து ரொம்ப அசிங்கமா பேசியிருந்தானுங்க. அக்ஷய்குமார் ஃபேன்ஸ் ஒரு வாரம் கதற கதற அடிச்சானுங்க இவனுங்கள. டிஎல்ல எல்லாம் பார்த்தாங்க. ஆனா உலக வரலாற்றுலயே நார்த் இந்தியன் ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு அடி வாங்கிட்டு வந்த ஒரே ஃபேன் பேஸ் இவனுக்கு தான். இல்ல கபிலன், அவர் வந்து வடிவேலு தமிழ்நாடு கோலிவுட்ன்ற மாதிரி அடி வாங்காத ஏரியாவே இல்லைன்ட்டு உலகத்துல எங்க போனாலும் அண்ணன் அடிச்சிருக்காங்கப்பா. இவனுங்க எந்த தைரியத்துல போயிட்டு துபாய் ஸ்பேஸ்ல அதுல போயிட்டு அலமத்தி அபிவை பத்தி கேட்டாருங்க. நார்த் இந்தியாலயும் விஜய்னு கேட்டா விஜய் சேதுபதியான்னு கேக்குறாங்க. இந்த லட்சணத்துல நீங்க கண்டம் தாண்டி கண்டம் போறீங்க. கண்ட விட்டு கண்ட வச்சு அடிக்கிறானுங்க, அதுவும் கண்ட வச்சு அடிக்கிறாங்க. அப்பா இந்த காமெடி எல்லாம் அதெல்லாம் வந்து ஸ்வீட் மெமரிஸுங்க. ரொம்பவே சொல்றேன் ஸ்வீட் மெமரிஸ். வாட்டு எப்பா இருப்பா, இப்பதான் கனெக்ட் பண்றேன் மறுபடியும் ஸ்பேஸ் பக்கு. அப்போ போனாரு ஸ்பேஸ் ஆரம்பிக்கும் போது போனவர் தான் குணசேகர் சார். இப்பதான் வராரு. கொடுத்துட்டேன். நான் கணேஷ் மைக்ல இருக்கிற மாதிரியே காட்டுது. கேக்குது. அது தமிழ் சினிமா வந்து அதோட 1000 கோடிய வந்து இந்த அஜித் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்களோட இதால போயிடுச்சு. தமிழ் சினிமாக்கு 1000 கோடி இல்லைன்னா வந்திருக்க வேண்டியது. என்னது வந்திருக்க வேண்டியது? எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஓ விஜய் பண்ணிருக்க வேண்டியது 1000 கோடி அப்படின்னு சொல்ல வர. ரத்னகுமார் மேட்ரு வர போஸ்டர் ரெடியா வச்சிருந்தோம், வேஸ்டா போச்சு, என்ன பண்றது? இல்ல ஜனநாயகனுக்கு போட்டுடலாம், கவலைப்படாதீங்க. மனசாட்சியோட பேசுங்க. இதுல ஒரு மேட்ரு ஒண்ணு இருக்குப்பா. ரத்னகுமார் வந்து இது பண்ணி அந்த படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு லியோன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது சுத்தி 10 20 30 கேமரா. யாரு? ரத்னகுமாரை சுத்தி. இவர் தான் கதை எழுதினாரு, இவர் தான் கதை எழுதினாரு, இவர் தான். யாரா இவரு? இவர் தான் மச்சான் இதுக்கே எழுதினாரு, கைதிக்கே இவர் தான் மச்சான் எழுதினாரு. இன்னும் அவர் மட்டும் தான் உட்காந்து எழுதின மாதிரி ரத்னகுமாரை கூட்டிருந்தாங்க. இந்த லியோ படத்தால ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கதாசிரியருக்கே லைஃப் போச்சுன்னா திரையுலக சினிமா வரலாற்றுலயே அது ரத்னகுமாருக்கு தான். வாயை வச்சுட்டு சும்மா இருந்தது தானே. நான் விஜய்க்கு புகழாரம் பேசினா அவர் இப்படி சந்தோஷப்பட்டு நமக்கு அடுத்த படம் வாய்ப்பு கொடுப்பாருன்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்து கேக்க வெட்டி அதை தின்னுட்டா மூட்டை உட்காந்துருக்க வேண்டியது. வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம தேவையில்லாம கவுண்டர் கொடுக்குறேன்னு சொல்லி இங்க ரஜினி ரசிகர்களையும் நிண்டி விட்டு தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டு அவன் ஹிஸ்டரி தெரியும் உங்களுக்கு. பட் நம்ம இங்க சொல்லுவான் அந்த காலேஜ் டைம்லயே எல்லா ஆக்டர்ஸையும் அபியூஸ் பண்ணி ஃபேஸ்புக்ல போட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் அப்போ வந்தது. லியோ படம் ஷூட்டிங் நடக்கும்போது இவன் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு உட்காந்து ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தான். அங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தான். அதை முதல்ல எடுத்துட்டு வந்து போட்டது நான் தான். ரத்னகுமாரோட அந்த போஸ்ட் எடுத்துட்டு வந்து நமக்கு வந்துச்சு. நம்ம இன்ஸ்டாகிராம்ல கிடையாது. அந்த போஸ்ட் இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க எடுத்துக்க நமக்கு ஒண்ணு ஒரு நாள் நம்ம கொடுத்தாங்க. அதை தூக்கி இங்க நான் போட்டு விட்டேன். அப்ப யாரும் கண்டுக்க பெருசா. அடுத்து ஒரு 2 நாள் அப்புறம் பழைய ட்வீட் இங்க ட்விட்டர்ல இருக்கக்கூடிய பழைய ட்வீட் எல்லாம் எடுத்து போடும் போதுதான் இங்க ரவுண்டு கட்டி கங்கன ரத்னகுமாரை போட்டு புழக்க ஆரம்பிச்சது. அப்புறம் வாயை விட ஆரம்பிச்சது. அப்புறம் ஜெயிலர் ஆடியன்ஸ்ல தலைவர் பேசுனதுக்கு இவருங்க கவுண்டர் கொடுக்குறானோ. ஈகிள் வந்து கீழே வந்துதான் வேட்டையாட தெரியுமா அப்படின்னு ஒண்ணு போட்டாரு ஒரு கவுண்டர். மூடிட்டு சும்மா இருறான்னு போச்சு. 2 படம் வாய்ப்பு போச்சு. லாரன்ஸை பத்தி டைரக்ட் பண்ண வேண்டிய வாய்ப்பு போச்சு. அதுதான் இப்ப லோகேஷ் கனகராஜ் கிட்ட போயிருக்கு. தெரியுதா? லோகேஷ் கனகராஜ் ப்ரொடியூஸ் பண்றாப்புல ஒரு படம் வேற ஒருத்தர் பண்றாரு. ஆர்டிஎக்ஸ் அந்த படம் பேரு அந்த படம் வந்து லோகேஷ் ஒரு 2 வாய்ப்பு பிரேக் ஆகுது. அடுத்து ஏதோ இப்ப ரீசெண்டா இன்டர்வியூல சொல்லியிருக்கான் லோகேஷ் கனகராஜ் கார்த்திக் சுப்ராஜ் சேர்ந்து ஏதோ ரத்னகுமார் கேக்குது. அப்புறம் போயிட்டு வந்துட்டு கேரளால போயிட்டு ஐயப்பன் சாமிக்கு இருமுடி கட்டிட்டு போனாப்ல. எதுக்குன்னா அடுத்த படம் வாய்ப்பு எனக்கு நல்லா வரணும், லியோ படம் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு போனாப்ல. சொல்லி முடிஞ்சு. இப்போ இன்னைக்கு இன்டர்வியூல சொல்லியிருக்கான் லோகேஷ் திருப்பி அவனுக்கு வாய்ப்பு தரோம், வேற வழி இல்ல, நம்ம வீட்டு புள்ளி ஆயிட்டான் சொல்லி போட்டிருக்கான்.
சொல்லிட்டாப்புல. யாரு ப்ரொடியூசர் கேளுங்களேன், மெயின் ப்ரொடியூசர் யாருன்னு. கார்த்திக் சுப்ராஜோ, ஸ்டோன் பெஞ்சும் இவங்களும் தான், ஜி ஸ்கொயரும் கோ ப்ரொடியூசர். ஆனா ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டோன் பெஞ்ச் தான் ப்ரொடியூஸ் பண்ணது. யாரு? ரஜினி ரசிகன் கார்த்திக் சுப்ராஜ். அப்ப கூட பாருங்க, நான் அதுக்கு தான் காத்திருக்கிறேன். நீ படம் டைரக்ட் பண்ணு, வா வாடி மகனே. நீங்க தலைவரை வச்சுல நீங்க உட்காந்து இங்க ட்வீட் போட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு, தலைவரை ஒரு சினிமால நம்ம இருக்கிறோம், ஒரு கதாசிரியர், நமக்கு இங்க பொறுப்பு இருக்கு, நமக்கு ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லி போறதை விட்டு போட்டு, இங்க என்னமோ இன்னும் கடைசி வரைக்கும் விஜய் தான் உட்காந்து உனக்கு 10 படம் பண்ணி கொடுக்குற மாதிரி உட்காந்து என் ஃபேன் பேஸ் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன நாட்டம் ஆனீங்க. வாங்க நாளைக்கு வாங்க வாங்க இல்ல அவனுங்களே கெடுத்துக்கிறாங்க. இப்ப கூலியில இருந்திருந்தா உனக்கு கிடைச்சிருக்க வேண்டிய லைம் லைட் வேற. இப்ப கெடுத்துக்கிறாங்க. பேசிக்கலி என்னன்னா, விஜய் ஃபேன்ஸுக்கு என்னன்னா, அவனுக்கு இப்ப படத்தை கொண்டாடுற மாதிரியான படம், அவனுக்கு எதிர்பார்க்கற மாதிரியான படம் இல்ல. அவனுடைய கரியரோட உச்சம் ஹைப் எதுன்னா லியோ தான். கரெக்டா? ஆமா, அடுத்தே வந்து இதுதான் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. விஜய் ஃபேன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி விஜய் ஃபேன்ஸ் எதிர்பார்த்தது எதுன்னா லியோ தான். அந்த படமே ஒண்ணுமே இல்லாம ஆகி போச்சு. இல்ல அதுக்கு என்ன காரணம்? லோகேஷ் கனகராஜ் இல்ல வேற யாரு? நான் தான் அண்ணன் தான் சொன்னேன். இல்ல அது ஃபிளாப் ஆனது காரணம் விஜய் தான். ஏன்னா கதையில உட்காந்து தலையிட்டு, அப்புறம் இது வந்து ஃபேன்ஸ் ஏத்துக்கல, அதனால அது வைங்க, ஆல்டர்னேட் ஒண்ணு வைங்கன்னு சொல்லிட்டு கிராப் கட்டிங் வெட்டி மன்சூரகான வச்சு மறுபடியும் ஒரு ஷூட் எடுத்து அதை எடுத்து படத்துல அட்டாச் பண்ணி பச்சையா நடிக்காதீங்க, ஏகப்பட்ட எக்ஸ்போசிங் நடந்தது. அதுல ரொம்ப அவமானப்பட்டான், நிறைய அடிபட்டான் ஆளு லோகேஷ் கனகராஜ். அந்த எல்சியூ கான்செப்ட பயங்கரமா மில்க் பண்ணதே இவனுக்குதான். உங்களுக்கு ஸ்டார் பவர் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், மத்த ஏரியால ஸ்டார் பவர் ஒர்க் ஆகாதுன்னு. அது என்னன்னா கிளைமேக்ஸ்ல ஒரு காமெடி பண்ணானுங்க ஒயிட் பியர். ஆண்டவர் கால் பண்ணி தளபதியை கால் அட்டன் பண்ணி அதை பேசி அது ஒரு ஃபன் டைமா ஒண்ணு, ஃபன் மேக்ஸா ஒண்ணு பண்ணாங்க, ஃபன் மேக்ஸ் ப்ரோவா ஒண்ணு பண்ணாங்க. அது வேற லெவல்ல போய் ஒழுங்க. அது ஃபன் மேக்ஸ்ன்றீங்க, ஃபன் மேக்ஸ் வந்து முன்னாடி சட்டையை கழட்டினது தான். இல்ல இதுல நான் ஒண்ணு பதிவு பண்ணிக்க விரும்புறேன், ஒரு நிமிஷம். கும்பகோணம் 100 ரூபா தேட்டரு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான், அவன் வெறுப்புல போயிட்டு இருக்கிறான், படம் முடிஞ்சு ரைட்டு அப்படின்னு. திடீர்னு பார்த்தா ஒரு குரல், ஒரே ஒரு ட்ரக் ஃபேக்டரின்னு. இது உண்மையாலுமே நான் சத்தியமா அபியூஸ்லாம் பண்ணல. ஒருத்தன், டே இந்த தைலிடா வாங்கடா எல்லாரும் போலாம் வீட்டுக்கு, போன படம் ஓடிடுச்சுன்னு இந்த ஆளு படுத்துற பாடு தாங்க முடியல, வந்து தொலைங்கடா. கோட்டு படத்துக்கு முக்கியமான ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயத்த மெமரிஸ் நான் சொல்ல மறந்துட்டேனப்பா. கேட்டு தியேட்டருக்கு வாசல்ல, கும்பகோணம் தியேட்டர் வாசல்ல உட்காந்து 100 100 100 100 100 100 100 100 150 150 150 மறந்து போயிட்டீங்களா? நீங்க டிஎம்க்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு மேட்ரு, அது சம்பந்தமா ஒரு மேட்ரு நான் சொல்றேன், அது இப்ப வேண்டாம், அது இப்ப நான் சொல்றேன் அப்புறமா, அந்த 100 ரூபா மேட்ரு. இல்ல லியோலாம் வந்து பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு அங்க உட்காந்துட்டு, இவர் அண்ணனை சட்டையை கழட்ட விட்டானுங்க, ஏன் அர்ஜுனை சட்டையை கழட்ட விட மாட்டேன்றானுங்க அப்படின்னானுங்க. அதான் என் ஃப்ரெண்ட் இன்னொரு ஒரு விஜய் ஃபேனு, நான் ஒருத்தர் அஜித் ஃபேனு, ஒருத்தன் வந்து சிவகார்த்திகேயன் ஃபேனு, ஒருத்தன் ரஜினி ஃபேனு, ஒருத்தன் ஆண்டவர் ஃபேனு. நல்ல காம்போ, எல்லாமே நல்ல சரியான காம்போ போனது அத்தனையுமே. உட்காந்து சுத்து போட்டு அதான் கேட்குறானுங்க, என்ன அண்ணனை சட்டையை கழட்ட விட்டீங்க, அர்ஜுனை விடலையே அப்படின்னானுங்க. அர்ஜுன் சட்டையை கழட்டினா அண்ணனை ஒட்ட பிறக்க ஓட விட்டுருவாருன்னு தெரியும்லன்னு தியேட்டர்லயே உட்காந்து கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தோம். அண்ணன் என்னன்னோ பண்றது. ஒரு ஃபிளாஷ் நியூஸ் மேல ஒண்ணு ஸ்பேஸ்ல வந்து ஷேர் பண்ணிருக்கிறேன், மேல பாருங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு நடந்தது, ஞாபகம் இருக்கா? ப்ரோ கிட்ட வந்து சொர்ணலிங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஜய் ஃபேன் வந்து மூவிஸ் நீங்க பாத்திருப்பீங்க, இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாத்திருப்பீங்க. எல்லாருக்கும் மாறி மாறி வப்பாட்டியா போற ஃபேன் குரூப் எதுன்னு, அது விஜய் ஃபேன் தான் அப்படின்னு சொல்லி குரூப் சொன்னிச்சு இல்லையா? இப்ப அதை சும்மா விடாம அதை எடுத்து ஒரு தலைவர் ஃபேன் விக்னேஷ் எஸ்ன்றவர் ஒருத்தர் போட்டிருக்காரு. கமெண்ட்ல போயிட்டு ஒரு விஜய் ஃபேன் என்ன பண்ணிருக்காரு, ப்ரோ உண்மையிலே இதை நீ தான் சொன்னியா? ஆமாடா நான் தான் சொன்னேன், குரூப் போட்டிருக்கு. அததான் இப்ப மேல ஷேர் பண்ணிருக்கிறேன் பாருங்க. ஆமாடா அது நான் தான் சொன்னேன், டேட்டா ஃப்ரம் எக்ஸ் ஆர்டிகல்ஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் டிஎன்எம் ஷோஸ் இவனுங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கு ப்ரூஃப் இருக்கா, அந்த கலெக்ஷன் ப்ரூஃப் இருங்க, ஒரு நிமிஷம் இருக்கு, அதை படிச்சிடுறேன் இருங்க. Shows Vijay fan often lead toxicity during releases with threats and rivalries as with Ajit and Rajini groups. But எல்லார் ஃபேன்ஸ்லயும் இஷ்யூ இருக்கு. பாசிட்டிவிட்டிஸ் ஃபோக்கஸ் பண்ணி சினிமாவை என்ஜாய் பண்ணுடா. ஆனா ஒண்ணுடா, அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நிக்கிறீங்கடா. அத உண்மையா சொல்லி
இல்ல சினிமாலயாச்சும் கொஞ்ச நஞ்சம் தான் அசிங்கப்பட்டுட்டு இருந்தானுங்க. இப்ப அரசியலுக்கு வந்து ஊர்ல இருக்க எல்லா டீம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க பாவம். கிராக்கு கூட துப்புது. அது சூர்யா ஃபேனு போல கிராக்கு. சூர்யா ஏதாவது கிண்டல் பண்ணலாம் சொல்லி பண்ணாங்க. சூர்யாக்கு எலிவேஷன் ஏத்தி இவங்கள ஓட விட்டுட்டு அது. அவன் எவனா அட்மின் இருக்கான் போல அங்க. ஏஐன்னு சொல்றாங்க. ஆனா அட்மின் இருப்பான் போல எவனாவது. வன்மத்தை கக்கிட்டே இருக்க உள்ள. விடுங்க. ஏன்னா நம்ம சொன்னாதான் இப்போ நம்ம வன்மத்துல சொல்றோம்னு நினைப்பானுங்க. ப்ரோ கிட்டயாவது பேசி கத்துக்கிட்டோம் கொஞ்சம். ஓ இல்ல ஒருவேளை இதெல்லாம் தான் உண்மையோ, நம்ம நினைக்கிறதுல தப்போன்ட்டு. நம்ம கூட எடுத்தோடனே அபியூஸ் பண்ண மாட்டோம். ஒரு தடவை பார்ப்போம். அது எடுத்தோடனே பண்ணிடுது. இவங்க என்ன ஸ்டைல்ல பேசுறாங்களோ அதே ஸ்டைல்ல அதுவும் பேசிடுது. பாவம் அவங்களால தாங்க முடியல. இருக்கு, என் மனசு ஆறவே இல்லை, நான் மறுபடியும் படிக்கிறேன். கபிலம் ப்ரோ குரோக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க மச்சான். 300 பேர் சேர்ந்து ரிப்போர்ட் அடிச்சுனா குரோக்கை காலி பண்ணிடலாம் மச்சான். அட நீங்க வேற. இன்னொரு விஜய் ரசிகா இருக்கான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்வீட் போட்டான். நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்னாக்க வந்து எல்லாரோட டேட்டாவும் நம்ம கைக்கு வந்துடும். நம்ம எல்லா ஆக்டர்ஸையும் மார்க் பண்ணி டெத் அபியூஸ் பண்ணலாம். ஆனா நம்மளை யாராச்சும் பண்ணா அவங்கள எல்லாம் பிடிச்சி ஜெயில போட்டுடலாம். செம்ம ஐடியால நண்பா நண்பி. அப்ப ஆட்சிக்கு வந்து நல்லது பண்ணுங்கிற எண்ணம் இல்ல அப்ப கூட. ஐயோ, ஐயோ, இதெல்லாம் என்னத்த சொல்றது. இல்ல, நான் இது படிச்சே ஆகணும். ஆமாடா, அது நான் தான் சொன்னேன். டேட்டா ஃப்ரம் எக்ஸ் ரெடிட் ஆர்டிகல்ஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் டிஎன்எம் ஷோஸ் விஜய் ஃபேன்ஸ் ஆஃபர் லீட் இன் டாக்ஸிட்டி. டாக்ஸிட்டி பாத்துக்கிறடா விஜய் ஃபேன்ஸ் டியூரிங் ரிலீசஸ் வித் த்ரெட்ஸ் அண்ட் ரிவலரிஸ் வித் அஜித் ஃபேன்ஸ் அண்ட் ரஜினி ஃபேன்ஸ் குரூப்ஸ். பட் இது எல்லார் ஃபேன்ஸ்லயும் இஷ்யூ இருக்கு. பாசிட்டிவிட்டி ஃபோக்கஸ் பண்ணி சினிமா என்ஜாய் பண்ணு. ஐயோ, என் மனசுல இருக்கிற பாரதியை இறக்கிடுச்சு. இந்த குரோக்குன்னு ஒண்ணு வந்துச்சு. கோகிட்ட போய் ஃபேன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க அவனுங்க. நேத்து உட்காந்து சொன்னானுங்க ஜிப்ஸி. நேத்தா முந்தா நேத்தான்னு தெரியல மச்சான். அந்த யூடியூப் சேனல்ல 300 பேர் சேர்ந்து ரிப்போர்ட் அடிச்சா காலி பண்ணி தூக்கிடலாம் மச்சான். ஓகே, இப்ப குரோக்கு போய் ரிப்போர்ட் அடிக்கிறேன். அது நேத்து. இன்னைக்கு காலை எப்படி தெரியுமா? ஆகஸ்ட் 14 நான் ஒரு குரூப் ஆரம்பிக்க போறேன், டேக் போடணும், இண்டஸ்ட்ரி எல்லாம் வாங்கடா ஒன்னா சேரலாம் அப்படின்ட்டு இன்னும் ஆழ்த்துட்டு. ஒரு விஷயம் நான் சொல்றேன் ஜிப்ஸி, அவனுக்கு எக்ஸ்பீரிக்கு சுத்தமா பிடிக்கல விஜயோட அரசியல். சத்தியமா நல்லா பச்சை தெரிஞ்சு போச்சு. ஆமா 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 அவன்ல இருக்கிறான் டிவி கேம்ல. அவன் அதுக்கு என்ன தெரியல. அளவுக்கு டேமேஜ் ப்ரோ பிரேக் ஆகுது. வேணும்னு என்னது அவன் பாத்தீங்கன்னா டைம் டேபிள் வச்சிருக்கான். ஒரு நாளைக்கு அண்ணன் இழுத்து ரஜினி ஃபேன் விடுவான், ஒரு நாளைக்கு நம்ம கிட்ட விடுவான், ஒரு நாளைக்கு சூர்யா ஃபேன்ஸ் விடுவான். அப்படி இப்படி ஒரு நாளைக்கு டிஎம்கே கிட்ட ஏடிஎம் எல்லாட்டையும் அடி வாங்க வைக்கிறான் அவன் அண்ணனை. ஆக்சுவலா எல்லார்கிட்டயும் வாடகை விட்டுல இருக்கான். இந்த வைஷ்ணவி ஐபிசி தமிழ் இன்டர்வியூ நினைக்கிறேன். சித்ராரவிந்தன் இன்னைக்கு முழுக்க முழுக்க நான் விஜயோட சினிமா வாழ்க்கையை தான் எடுத்து வச்சு பேசுறேன். ஏன்னா அந்த காவியங்களை மறக்க போறது கிடையாது. அந்த காவியத்தை பிளாஷ்பேக் த்ரோ பேக்க மறுபடியும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த முக்கியமா அப்புறம் லியோல ஒரு மேட்டர் நம்ம ராஜ் ப்ரோ சொல்லியிருந்தாரு, எனக்கு காட்டி கொடுத்துட்டேன்னா சாரி ராஜ் ப்ரோ. லியோ டான்ஸ் மாஸ்டர் குரூப்ல வந்து பணம் கொடுக்காம 100 டான்ஸ் மாஸ்டர்ஸ் பசங்களை வந்து அவதியில நிக்க விட்டு ஏமாத்தி நின்னு இன்னைக்கு சமீபத்துல போன வாரம் நினைக்கிறேன், ஐ திங்க் லாஸ்ட் வீக் நினைக்கிறேன் நடந்தது. அந்த ஃபேன் குரூப்ல தினேஷ் மாஸ்டருக்கு பெரிய பஞ்சாயத்து டான்ஸ் யூனியன்ல பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. பாலிமர் வரைக்கும் வந்துச்சு. அரௌண்ட் 30 அண்ணன் குரல் கொடுக்கவே இல்லை. அப்புறம் அந்த கோட்டு பட்டில் அதை விட்டீங்களே, எங்கள்கிட்ட அடி வைனாங்களே ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அது நான் சொல்லிடுறேன். அதுதான் முன்னாடி அப்படின்னா நான் ஒரு கூட்டத்திலே ஒரு கும்மாங்குத்து ஒண்ணு குத்திக்கவா உங்க பர்மிஷனோட? என்னது என்னன்னாங்க, இப்ப அண்ணன் வந்து பெண்கள் பாதுகாப்பு பெண் உரிமை பத்தி பேசுறாருல, இதே மாதிரிதான் சினி இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய லேடிஸ் வந்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளத்தினால கொஞ்சம் அவதிப்படுறாங்க. அதுக்கு ஏதாவது அண்ணன் ஏதாவது சொல்யூஷன் ஏதாவது சொன்னாங்க? நிறைய இல்ல நான் நீங்க மறந்துட்டீங்க. பூசி மொழிகெல்லாம் பேசாதீங்க. நான் டைரக்டா கேட்கிறேன். லியோ படத்துல நடிப்பை பத்தி பேசுனதுக்காக மன்சூர் அலிகான் மேல நீங்க வந்து கேஸை போட்டு பயமுறுத்தினீங்க. அதே த்ரிஷாவை பத்தி அவர் கர்ணா சொல்லும் போது யாரும் வாய் திறக்கலையே, ஏன் அப்படி கேளுங்க. அதே இதைத்தான் ஒரு அழகா சொன்ன இன்னும் யூடியூப்ல இருக்கு. என்னமோ அமௌண்ட் சொல்லி கூவத்தூர் கூட்டு போன மாதிரி சொன்னா போல த்ரிஷாவை. அப்ப ஏன் கேட்கல? கர்ணா சொன்னா போல. யார் சொன்னது? கர்ணா சார்
கருணாஸா வேற யாரோ, ஆனா ஏதோ ஒரு கருணாஸ் இல்ல, பொலிட்டிஷியன் தான் சொன்னாங்க. வேற அது யாரோ ஒருத்தன் பொலிட்டிஷியன் சொன்னா, ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தன் சொன்னான். டக்குன்னு அந்த இடத்துல பொலிட்டிஷியன் வேற ஒரு சொன்னாங்க. இல்ல 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 ஏடிஎம்கேல ஒருத்தன் இல்ல சொன்னான். கருணாஸ் சொல்லலங்க, கருணாஸ் கர்ணாஸ் பண்ணதா பண்ணதா சொன்னான். ஏடிஎம் அது விடுங்க, சொல்றாங்க. அது அபியூஸ். இல்ல 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 இல்ல. அது பட் சொன்னா இல்ல இல்ல திரிஷாவை ஏதோ நான் என்ன சொல்ற மாதிரி சொல்றேன்னா, இருக்குங்க, வேணாங்க. ஒன் பை ஒன்னா பேசுங்க. சொல்லுங்க ஜிப்சி. இல்ல இல்ல அது உண்மை பொய் ரெண்டாவது. பட் வந்து அவங்க பேருக்கு ஒரு கலகம் தானே. அப்ப இவங்க வந்து மன்சூர் அலிகான் மேல கேஸ் போட்ட மாதிரி அவர் மேலேயும் கேஸ் போட்டுக்கணும்லன்ற இந்த லியோ டைம்ல நடந்துச்சு இது எல்லாமே. லியோவோ அது கோட்டோ அந்த இடத்துல இங்க யாரோ ஒருத்தர் அந்த டைம்ல ஒரு எம்எல்ஏ நினைக்கிறேன், எக்ஸ் எம்எல்ஏவும் நினைக்கிறேன், ஏதோ ஒண்ணு பேசி பெரிய கான்ட்ரவர்ஷியல் ஆகி மன்னிப்பு ஒரு வீடியோவும் போட்டிருந்தாரு. கரெக்டா திரிஷா பத்தி பேசி மன்னிப்பு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் பூம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் மன்சூர் அலிகானோட ஆடியோ. கரெக்டா அதுக்கும் ஆமா அதுக்கு முன்னாடியும் நினைக்கிறேன் அதே டைம் தான். அப்பயும் வந்து கண்டனம் தெரிவிச்சு கேஸ் போட்டுருன்னு அவங்க சொன்னோன்னா அவர் மன்னிப்பு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. ஆனா சுச்சி லீக்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அது வந்து சுசித்ரா அவங்க ஒரு அக்யூசேஷன் ஒண்ணு வச்சாங்க. அப்போ ஏர்போர்ட்ல வச்சு த்ரிஷா கிட்ட மைக் கேட்டு கேட்கும் போது அவங்க எதுவுமே சொல்லாம அமைதியா போயிட்டாங்க, கோவமா போனாங்க. அது மட்டும் தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுவும் அந்த லியோ படம் டைம்ல. நபிலன், உங்க பர்மிஷனோட நான் இன்னொன்னு பேசிக்கிறேன். சினிமா தான் இவங்க கூட நடிச்ச சக நடிகை தான், இவங்க கூட நடிச்ச ஒரு சக நடிகை தான் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிஷியனால நான் பாதிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட ப்ரூஃபோட அவங்க நிரூபிச்சு எல்லாமே கேஸ் எல்லாமே போட்டாங்க. இவர் வந்துட்டு என்ன துணை நின்னாரு சொல்லுங்க? யாரு அத பத்தி ஏதாவது பேசியிருக்காரு? அது வரைக்கும் சரி பேர்லாம் வேணாம் விடுங்க, எதுக்கு வம்பு நமக்கு எதுக்கு? ஏங்க இண்டஸ்ட்ரியில எல்லாம் விஜய் எல்லாம் போயிட்டு யாருக்கும் நின்னதே கிடையாது. எந்த படத்தை எந்த நடிகர்களோட எந்த படத்துக்கும் பஞ்சாயத்து போயிட்டு குரல் கொடுத்ததும் கிடையாது. இல்ல ப்ரோ, இது அதென்ன நீங்க லோகேஷ்லாம் வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு கிராஃப்ட் தான் முக்கியம்னு சொன்னவனே ஒரு ஃப்ளாஷ்பேக்னு ஒன்று சொல்ல வச்சு அதுக்கு முட்டு கொடுக்க வச்சு நீங்கள் ரத்னகுமார் மேட்ரு ஒன்று நான் சொல்லிக்கிறேன், ஏன் வன்மத்தை நான் கக்கிக்கிறேன். 23ஆம் புலிகேசியில் ஒரு ஃபேமஸ் டைலாக் ஒன்று இருக்குல்ல, கரடியே காரி துப்புனுச்சுன்னு, வலைப்பேச்ச அந்தனம் ஒரு துப்புனாரு கூப்பிட்டு வச்சு, அந்த ஆள் அதுக்கு மட்டும் நான் பாராட்டுவேன். ஒரு வீடியோ ஒன்று போட்டார் ரத்னகுமாருக்கு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு, ரஜினியும் விஜயும் மோதிக்கிறாங்க, குறுக்க நீ யாரு, ரஜினியோட அச்சீவ்மெண்ட்ல நீ 0.1% பண்ணியிருப்பியா, உன்னைய மாதிரி ஒரு 1,00,000 ரத்னகுமார் அவர் பார்த்துருப்பாரு இன்னைக்கு வரைக்கும் அவர் வாழ்க்கையில. நீ இப்படி பேசுறதுனால வந்து உன்னை கூப்பிட்டு விஜய் ஒன்று கால் சீட்லாம் கொடுத்து அடுத்த படம் வாங்க தம்பி பண்ணலாம்லாம் கூப்பிட்டு போறது இல்ல, உனக்கு திறமை இருந்தா மட்டும்தான், தேவையில்லாத உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதுன்னு தலைவன் அடுத்த நாளே வீடியோவோட வந்தான். எனக்கு அந்த ஒரு அதான் கரடியே காரி துப்பி மூமெண்ட். அது வந்து அந்தனன்னு சொல்லியோ இல்ல இந்த வலைபேச்சு பிஸ்மி அந்த 3 குரங்கு சொல்லியா உனக்கு புத்தி வரணும்? உனக்கே போதுமா? ஒரு நடிகரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்னொரு நடிகரை இறக்கி பேசினா நமக்கு பட வாய்ப்பு கிடைக்கும். நீ எடுத்த ஒரு படம் ஆடைன்னு ஒரு படம் என்னாச்சு? நான் என்ன பண்ண இப்ப நாங்க என்ன அப்படி வச்சு நான் கார்த்திக் சுப்புராஜ் ரஜினி ஃபேனு, அவர் நாளைக்கு வந்து இவரை வச்சு படம் எடுக்க போறாரு, லோகேஷ் கனகராஜ் தலைவர் வச்சு படம் பண்ணிருக்காரு, கார்த்திக் சுப்புராஜ் தலைவர் வச்சு படம் பண்ணிருக்காரு. அதனால இவங்க படத்துல வரக்கூடிய இவங்க ப்ரொடக்ஷன்ல வரக்கூடிய அந்த படத்துக்கு வந்து ரத்னகுமார் டைரக்ஷன் படத்துக்கு ரஜினி ரசிகர்கள் கொடி பிடிப்பான்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோத்தையும் மறந்துடுவானா ரஜினி ரசிகன்? வரட்டும், நீ படம் ஆரம்பிங்க வரட்டும். ரஜினி ரசிகர்கள் என்ன அவ்வளோ சாதாரணமா எடை போட்டீங்களா? மன்னிப்பு இன்ன வரைக்கும் கேட்கல. கரெக்டா? ரத்னகுமார் தான் பேசின வார்த்தைக்கு தான் போட்ட ட்வீட்டுக்கு ஒரு மன்னிப்போ எதுவுமே இது வரைக்கும் போடல. கரெக்டா? நீ அபிஷியலா மன்னிப்பு போடாத வரைக்கும் படம் வரட்டும். இல்ல அந்த பழைய விவகாரம் அது நான் ரெக்கார்டு ஸ்பேஸ் உங்களை டீல்ல விட விரும்பல. ஒரு விவகாரம் வந்துச்சு, அப்போ போட்டிருக்கான், மறுநாள் ட்வீட் போடுறான் மாஸ்டர் டைலாக் எடுத்து, முடிந்தா தொட சொல்றான்னு பார்ப்போன்னு. நீயே எவனும் சீண்டாம தான் கிடக்க உள்ள. லாரன்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு கொடுக்குற ஆளு, அந்த ஆளே உன்னை அடிச்சு விரட்டி விட்டாரு வெளில போடான்னு. மறுநாள் போடுறான், அது என்ன விவகாரம்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கு போடுறான் மறுநாள் முடிஞ்சா தொட சொல்றா பார்ப்போன்னு. அப்ப அதற்கெல்லாம் நீ ஆக்டிவா தானே இருக்க, அப்ப ட்விட்டர்ல இருக்க, எல்லாத்துலயும் இருக்க. ஏங்க இப்ப நம்ம இப்ப அடுத்து வரக்கூடிய படத்துக்கு ஏதோ கதாசிரியரா உட்கார்ந்துருக்கிறப்பல என்ன படம் பாது? ஜெயம் ரவி படம் தானே இது? ஜெயம் ரவி படம் தானே இது? ஜெயம் ரவி படம் தான். இப்ப அடுத்த வரக்கூடிய ஜெயம் ரவி படத்துக்கு இவர் தான் கதாசிரியர். அந்த படத்துக்கு இவர் தான் கதாசிரியர். ஓகே ரைட், இருந்துக்க. நீ டைரக்ட் பண்ண வரையில நம்ம கார்த்திக் சுப்புராஜோட, எனக்கு கார்த்திக் சுப்புராஜ் மேல எனக்கு அதுல செம்ம காண்டில் இருக்கிறேன், அது வேற விஷயம். என்ன வாய்ப்பு கொடுக்குற தேசிங் பெரியசாமி கொடுத்துட்டு போ.
ஏன் கொடுக்கல? இவன் இந்த காக்காஸ் நம்பி இவனுங்க நம்ம படத்துக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைச்சிட்டான் போல. டேய் இவனுங்கனால அவன் படத்துக்கு சப்போர்ட் பண்ண முடியலடா. இவனுங்க சப்போர்ட் பண்ணி வேற எவன் படமும் ஓடுனதும் கிடையாதுடா. இவனுக்கு ஹிஸ்டரியை காட்டு. விஜய் ஃபேன் சப்போர்ட் பண்ணி ஓடிட்டாங்கன்னு ஒரு படத்தை காட்டு. என்னங்க பேசுறீங்க? யாரு படம் ஓடணும் ஓடக்கூடாதுங்கிறத முடிவு பண்றதே அவங்கதான். அவங்க டேக் ஓட்டுனா எத்தனை படம் டிசாஸ்டர் ஆயிருக்கு. ரஜினி அஜித் படத்தெல்லாம் டேக் ஓட்டியே ஃபிளாப் ஆக்கிருக்காங்க. சொல்லுங்கப்பா. விஜய் ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணி ஒரு படத்துக்கு ஒண்ணு முடிவு பண்ணானுங்க. தமிழ் சினிமால ஒரு படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி போட்டானுங்க. என்ன படம் அது? ஒரு சமீபத்துல நடந்ததுப்பா. அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி பயங்கரம். ஷாருக் கான் படத்துக்கு கூட அப்படிதாங்க சொன்னானுங்க. ஜவான் ஷாருக் கான் படம். ஷாருக் கான் படத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பய போல ஸ்பேஸ் போட்டானுங்க. படம் மொத்தமா இதாகி போச்சு. ஷாருக் கான் வச்சு காரி துப்பிட்டானுங்க. இவனுங்க வேலைக்கு வர மாட்டானுங்க. இருங்க, சல்மான் கான் படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இது போட்டானுங்க, ஸ்பேஸ் போட்டானுங்க, ட்வீட் பண்ணானுங்க. ஷாருக் கான் படத்துக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சு சல்மான் கான் ஃபேன்ஸ் கிட்ட போய் சண்டை போட்டானுங்க. இவனுங்க ஞாபகம் இருக்கா? எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஆமா, அவனுங்க வச்சு செஞ்சு விட்டானுங்க. சல்மான் கான் படம் சிக்கிந்தர் படம் ஒண்ணு வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சிக்கிந்தர் படம். சிக்கிந்தர் படம் இங்க இது எங்க படத்தோட டைரக்டர்னா அப்படி ஒரு படம் வந்ததாவே சொல்லி வரலாறுல முருகதாசே இங்கிரபரால வச்சு அழிச்சிருவாப்ல. அப்படிதான் நடந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு சிக்கிந்தர். அற்ற ஃபிளாப் அந்த படம். இதுல இன்னொன்னு பண்ணானுங்க இவனுங்க, ட்ரோல் வேற பண்ணானுங்க. ஜிப்சி அது என்ன படம்? அது அஜித் படம், ஏதோ ஒண்ணு ஹிந்தில ரீமேக் பண்ணாங்களே, சல்மான் கான். அந்த படம் டைம்ல தான் ஏதோ ஒண்ணு பண்ணானுங்க இவனுக்கு. இவனுங்க யாருக்கு தாங்க பண்ணல? ஷாருக் கான் படம் ஒண்ணு வந்துச்சு டன்கின்னு, பெரிய நாங்க சப்போர்ட் பண்றோம் அந்த பிரபாஸ் படத்துக்கு எதிரான்னு சொல்லி பிரபாஸ் ஃபேன்ஸ் ஓட விட்டு அடிச்சானுங்க ரெண்டு பேரையுமே. அது என்ன படம்? என்ன படம்? பிரபாஸ் சலார். 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 நல்லா பலார்னு அரைஞ்சு அடிச்சானுங்க. சரியான ஏங்க, நம்ம கோலிவுட்டோட மானத்தையே வாங்கிட்டு வந்துட்டானுங்க. நம்மள எல்லாம் சாம்பார்னு சொல்லி அவனுங்க வரிசையா ஓட்டுறதுக்கு காரணமே இவனுங்க தான். இப்போ கூட உட்காந்து ரஜினி டிபி வச்சுட்டு ஒரு நாய் வந்து ரஜினி டிபியை வச்சு வம்பு கூலிக்கு சப்போர்ட் பண்றேன்னு போய் சொல்லி அங்க இருக்கவங்கள வம்பு இழுத்து அபியூஸ் வாங்கி கொடுத்துட்டு இருந்தான். நிறைய ரஜினி ரசிகர்கள் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க இந்த நாய் காக்கான்னு. அந்த பழைய தெலுங்கு ஐடி அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. ஒரு ரொம்ப டாப் ஐடி அவரு. அவர்கிட்ட மறுபடியும் ஒரு தெலுங்கு ஃபேன்ஸ் பேஸ் ஒண்ணு போடணும், ஆர்கனைஸ் பண்ணணும். என்ன பண்ணிடலாமா? டைம் இல்ல, போட்டுடலாமா? ஒரு நாள் தானே. ஏன் ஒயிட் பேர் போட்டுடலாமா? தெலுங்கு ஃபேன்ஸ் கூட சேர்ந்து, தமிழ் ஃபேன்ஸ் தெலுங்கு ஃபேன்ஸ் ரெண்டும் சேர்ந்து போடுங்க. இங்கிலீஷ்ல பேசி மேட்ச் பண்ணிடுவோம். நான் என்னத்த பேசுறது? நீங்க தான் உட்காந்து பேசணும் ஏதாவது. நமக்கு வேணா பேசும்போது தெலுங்கு வார்டு கொஞ்சம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் இந்த வார்டுல அட்மிட் பண்ணுங்க மைக்ல. இருக்கிறாங்களே கூப்பிட்டு வச்சு மேல டிரான்ஸ்லேட் பண்ணியா அப்படின்னா உட்காந்து பண்ற போறாங்க. இல்ல எனக்கு தெலுங்கு தெரியும், என்னைக்கு போடுறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நான் உன்னை நம்ப மாட்டேன் ஐயா. నాకు నిజంగా తెలుసు ஐயா. இல்ல நீ இன்னைக்கு வருவ, அதுக்கப்புறம் நீ துர்காசாமி தான் வருவ. உங்க நம்பி எல்லாம் நாங்க 4 வார்த்தை சொன்னா நீ 4 நிமிஷம் பேசுவ, அப்புறம் எங்களுக்கு டவுட் ஆயிடும். தெரியும் நான் நம்புறேன். ஆனா நான் உன்னை நீ கரெக்டா நீ டிரான்ஸ்லேட் பண்ணிவேன் கேட்டீங்கன்னா அதை நான் நம்ப மாட்டேன். ஏங்க பண்ணுவாங்க. ஏங்க நீங்க என்ன விஜய் ரசிகரா உங்களை கும்மா குத்து வாங்க விடுறதுக்கு? உங்களை நான் ஏன் கும்மா குத்து வாங்க விட போறேன்? இல்ல நமக்கு தெலுங்குலாம் லாது. ஆனா கொஞ்சம் தெலுங்கு தெரியுதுன்னா கொஞ்சம் இங்கிலீஷ்ல கலந்து அப்படி பேசினா ஓரளவுக்கு புரிஞ்சுப்போம். ஸ்லாங் கொஞ்சம். நீங்க ராரா சரசுக்கு ராரான்னு பாடி கொடுங்க 4 தடவை, பண்ணா இருக்கும். நான் வந்து எனக்கு என்னன்னா, எனக்கு இந்த பவன் கல்யாண் படத்தை இது வரைக்கும் நான் ஒரு படம் கூட பார்த்தது இல்லை. இது வரைக்கும் என் லைஃப் டைம்ல நான் பவன் கல்யாண் படம் ஒரு படம் கூட பார்த்தது இல்லை. 2வது படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆக கூட எனக்கு தெரியாது. ஆனா என் ஸ்பேஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு, ரெக்கார்டிங் எடுத்து வச்சு, அதை எடுத்து வச்சு மேல எடிட் பண்ணி உட்காந்து இறக்குனானுங்க பாருங்க. வண்டியில வாண்டடா வந்தானுங்க. அவனுங்க பண்ணதுக்கு தான் நான் அன்னைக்கு ஃபுல்லா காமன் டிபியே ரெடி பண்ணேன். எதுக்குடா என்ன தேவையில்லாம சீன்றீங்க? நான் மறுபடியும் கேட்கறேன். நீ பண்ணதுக்கு தான் அன்னைக்கு ஃபுல்லா ஸ்பேஸ்ல எல்லாரும் ஒரே டிபியை தூக்கி வச்சு பண்ணுது. அன்னைக்கு டிஎம்கே ஏடிஎம்கே. எப்பா சித்ரா லக்ஷ்மண் கேக்குதா? சித்ரா அரவிந்த், சித்ரா லக்ஷ்மண் கேக்குது. அன்னைக்கு அந்த ஸ்பேஸ்ல முந்தானத்து போட்ட ஸ்பேஸ்ல திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வச்சு டிவிக்கு வச்சீங்களே, ஒரு நாள் முழுக்க 1.5 நாள் கதறானுங்க தெரியுமா? பாத்தீங்களா? பார்த்தேன்.
அவனுங்க அந்த அவ்வளவுதாங்க. space எங்க அனுபவத்துக்கு அதான் இல்ல எங்க அனுபவத்துக்கு முன்னாடி அவனுங்க ஒண்ணுமே இல்லைங்க. இல்ல காலையில ஆரம்பிச்சு சாயங்காலம் நைட்டு விடிய காலம் வரைக்கும் உட்காந்துக்கிட்டு கதறானுங்க. மச்சான் அது எப்படிடா மச்சான் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து எப்படிடா மச்சான் அடிச்சானுங்க? எனக்கே ஆச்சரியமா இருக்குடா. டேய் லயலா மணி சொன்னது உண்மையாயிடும்டா. என்னடா சொன்னா லயலா மணி? டிவிகேவை எதிர்க்கிறதுக்காக திமுகவும் அதிமுக கூட்டணி வைக்குமா? கொய்யால டேய் இது மட்டும் அவங்க என்னடா இது அநியாயமா இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் கூட ஒன்னா சேர்ந்துரும் விஜய் எதிர்க்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவானு போல இருக்கு. அடுத்து ஒரு படி மேல போயிட்டு வணக்கணக்கணங்க ஸ்பேஸ் டாபிக் மேல அதான் நான் வைக்கலான் இருக்கிறேன். நாளைக்கு ஸ்பேஸ் டாபிக் அதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூமாப்பட்டி ஃபேமஸ் ஆச்சு. அதை விட பெரிய ஃபேமஸ் மாலை வணக்கணக்கணங்க இதுதான் ஃபேமஸ் ஆகுது இப்ப. ராக்கு நீ இது கேட்டியா? எங்கள் தலைவர் குஜய் அவர்கள் நான் ஆதவ அர்ஜுனா தற்குறி பேசினா பாத்தீங்களா? குஜைன்னு போடுங்களேன் மேல. எனக்கு ஒண்ணு புரியல. அந்த கட்சியில யாருக்குமே தமிழ் பேச வராதா? ராணா வராது போல இருக்கு. ஆதவ அர்ஜுனாக்கு ராணாவே வராது போல இருக்கு. ராணா வராது, லானா வராது, டானா வராது. கபிலம் ப்ரோ, அதனாலதான் கட்சி பேர்லயே தமிழகம்னு வச்சுட்டானுங்க. தமிழ்ங்கிற வார்த்தையை கொண்டு வந்துட்டானுங்க. எது தமிழகம் பாப்புல யாரு நம்ம ஆதவ தமிழகம் அப்படின்னு பாப்புல. அது என்னது எப்ப அந்த ஆடியோ கூட பிளே பண்ணலாம்ப்பா வேணாம். எனக்கு அது கேட்கும் போது அதுவும் நம்ம புஷியானந்த அண்ணன் பேசும்போது அடேங்க அப்பா சாமி என்னது. இவர் வேற கமெண்ட்ல வேற ஜிப்சி அடிக்கடி மாலை வணக்கணக்கணக்கு ஏங்க கம்முனு எனக்கு இவர் எந்த ட்வீட் போட்டாலும் மாலை வணக்கணக்கணக்கு இல்ல மாலை வணக்கம் பாருங்க, உங்களுக்கு கரெக்டா வரல. மாலை கிடையாது, மானை. அது அதனால நானே ஒரு 10 வாட்டி கேட்டுக்கும் போது மறக்காம எழுதி வச்சிருக்கேன். புரியுதுங்களா? நாளைக்கு நம்ம எழுதி வச்சாதான் பின்னாடி ஒரு சங்கதிங்க அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்குங்க. கபிலம் ப்ரோ ஒயிட் பியர் ப்ரோ போட்டிருந்தாரு பாத்தீங்களா ஒரு ட்வீட், மானை வளர்க்கணுங்க, மானுக்கு வளர்த்தாக்கா கேஸ் போட்டுருவாங்கடா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. போட்டாரு. எனக்கு கொஞ்சம் லேட்டா தான் ரியலைஸ் ஆச்சு. எனக்கே லேட்டா தான் புரியுது. இவனுக்கு விஜய் ஃபேன்ஸுக்கு எல்லாம் எப்போ புரிஞ்சு எந்த காலத்துல வந்து அவன் சண்டை போடுறது. கபிலன் மேல வந்து குஜைன்னு மட்டும் போடுங்களேன், மேல எல்லாம் வருவானு கடிக்கிறதுக்கு உங்களை. இது குஜைன்னு போட்டாவா? அவனுக்கு ஒன்னா நம்ம திருட்டு போயிடலாம். அவனுக்கு பத்தி தெரியாது. நான் வேற பக்கம் உட்காந்துக்கிட்டு வேற பக்கம் திருப்பி விடுவானுங்க. நீங்க கம்முனு கிடங்க. அவனை பத்தி எனக்கு தெரியும். சொல்லுங்க தில்லை சார். கபிலன் மேல ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டேனா, அதை டெலீட் பண்ணாதீங்க சரிங்களா? மேல போஸ்டர் தானே ஒட்ட வந்தீங்க, அதை ஒட்டிட்டு போங்க மேல அந்த போர்டை மாட்டிட்டு போங்க. இவருக்கு இதே வேலை. இங்க என்ன நடக்குதுன்ற பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. மேல வந்து ஒரு போஸ்டர் ஒண்ணு ஒட்டிட்டு போயிடுவார் ஒரு பாட்டுக்கு. நம்ம கடமை நம்ம செய்யணும், உங்க கடமை நீங்க செய்யுங்க. சரி நான் முடிவு பண்ணிட்டே சார். இனிமேல் மேல ஷேர் பண்ணணும்னா ₹1 கொடுக்கணும். வரி நீங்க என்ன கம்ப்ளைண்ட், நீங்க ₹10 இப்படி பண்றீங்களே. அங்க வந்து போட்டு உயிரை எடுக்கிறான். உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு நீ உச்சா கூட விட்டுட்டு ஆனா தயவு செஞ்சு உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு மட்டும் மறுபடியும் சொல்லாதீங்கடா. முடியலடா. கூட பக்கத்து வீட்டுல கோஸ்டா கொஞ்சம் அதை விட்டு வந்ததை இப்ப போஸ்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. இன்னும் எத்தனை ஊர்ல மாவட்ட குழு ஆலோசனை கூட்டம் சொல்லி நடத்தி தமிழை கொலையா கொல்ல போறான்னு எனக்கு தெரியல மக்களே. ஏங்க ஒரே ஒரு பேச்சுக்குள்ள ஆளுக்கு 3 தடவை தமிழை மாத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் அவஞ்சருங்கிறான். அண்ணா அவஞ்சர்ஸ்ல எல்லாம் சேர்ந்துட்டாப்புல எப்போன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் அவனுக்கு செம்ம கான்ல இருக்கிறானு. அவனுக்கு என்ன தெரியுமா, நான் அப்சர்வ் பண்ணது, கூலி 1000 கோடி அடிச்சிடக்கூடாதுன்ற ரொம்ப இதா இருக்கிறானு. ஒண்ணு, அதுக்கு எவ்வளவுலாம் மேக்சிமம் எதிர்ப்பு தெரிவிக்கணுமா. இப்ப இவனுக்கு ஒத்துமையா இருக்கக்கூடாது. என்னடா பண்ணலாம், இவங்க 2 பேருக்குள்ள நடுவுல உள்ள போயிட்டு சண்டையை முட்டி விடலாம் மச்சான். சேர்றான். அடுத்து கபிலன் நீங்க நோட் பண்ணீங்களா தெரியல, இந்த ஸ்லீப்பர் செல் காக்காலாம் நிறைய வெளியே வந்துருச்சு 2 நாள். படம் ஹைப் ஏற ஏற மெட்டீரியல்ஸ் எல்லாம் பயங்கரமா வர எப்படி ஜென்யூனா வேஷம் போட்டுக்கிட்டு சினிமால படம் மட்டுமே மூவி ஜென்யூன் ஐடி அந்த மாதிரி இருந்த எல்லா காக்காவும் வன்வந்த காக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒண்ணும் இல்ல, ஃபேக் ஐடில போட்டா ரீச் ஆகும். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த தமிழ் ராக்கர்ஸ்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்கும். அதுல வந்துட்டு இந்த ஒரு ஃபேன் சொல்லுவோம், அஜய் ஃபேன், அதே பிரியாணி போடுவாங்க. அதே பிரியாணி தான் அப்படியே நான் எடிட் பண்ணியே போட்டிருக்கேன். நான் என்னோட இதுலயே இருக்கேன். அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப என் தலைவன் வந்து வாழ்க்கை வரலாறு பயோகிராஃபி எல்லாம் எழுதிட்டு இருந்தாப்புல, எழுதி முடிச்சிட்டாப்புலன்றது லோகேஷ் இன்டர்வியூல சொல்லிட்டாப்புல. விஜய் எல்லாம் நீ எல்லாம் வாழ்க்கை வரலாறு எழுத முடியுமா?
தமிழ் ரகச போய் பாத்துங்கன்னு சொல்லிடுவாப்புல. தத்துருவமா எடுத்திருக்கிறோம், அதை போய் பாத்துங்க அப்படின்றவாப்புல. முடிஞ்சு போச்சு. இல்ல நான் சொல்றேன் 3 படம் தமிழ் ராக்கர்ஸ், இன்னொன்னு இந்த ஹிப்ஹாப் ஆதி படம் ஒண்ணு வந்திருக்கும், கடைசி உலக போர்னு. அதுல ஒருத்தன் வருவான், அந்த கேரக்டர் ஒருத்தன் வருவான். அவன் அந்த அண்ணா வாழ்க்கை வரலாறு எழுதுனா என்ன உங்களை எழுத விட்டுருவோமா பேசாத, நீங்க எழுதுறீங்களா? அது ஒரு வாழ்க்கையா, அது ஒரு வரலாறு வேற கருமம். இல்ல டைட்டில் என்ன வைப்பீங்க முதல்ல அதை சொல்லுங்க. காக்காபதி. கொஞ்சம் நல்லா கலைநயத்தோட வைங்க, என்ன நீங்க வைக்கிறீங்க டைட்டில்? என்ன இதுக்கு மேல என்ன கலைநயம் வேணும்? ஒருத்தவன் காக்கா